இதில் பல்வேறு முகங்கள் இருக்குது. ருத்ராட்சத்தில் ஒரு முகம், 2 முகம், 3 முகம், 13 முகங்கள் வரைக்கும் இருக்குது. இதோடைய வேறுபாடுகள் என்ன? இல்லை இது அனைத்தும் ஒன்று தான் சொல்லுதா? ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள் இருக்கு. பாரதியே சொல்லிட்டான், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்னு அவனே சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் ஒரு தாய்க்கு 3-4 குழந்தைகள் இருக்குன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு விதத்துல தான் இருக்கும். அதனால ஒவ்வொன்றும் தனித்தனி மகத்துவம் கொண்டதாயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுல்ல. எல்லா குழந்தையும் தாய்க்கு, அது போல சிவபெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு இந்த அண்டத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் அவனுக்கு குழந்தைகள் தான். இதில் ஒரு முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சாலும், எந்த முக ருத்ராட்சம் அணிந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வகையான இன்பத்தை தான் கொடுக்குமே ஒழிய இதில் மகத்துவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே மகத்துவம் தான். இந்த கண்டத்தில் முருகா என்று நீங்கள் உச்சரிக்கிறீர்கள், இதை விட சிறந்த ருத்ராட்சம் உங்கள் வாழ்வில் கிடைத்து விடுமா? இதை விட சிறந்த ருத்ராட்சம் முருகா என்று அழைக்கிறீர்கள், அதை விடவா சிறந்த திருமந்திரம் உங்களுக்கு கிடைத்துவிடும்? மற்றது எல்லாமே இன்பம் தான் ஐயா, வேறு ஒன்றுமே கிடையாது. முருகா